வந்து இருக்கு ஆரம்ப காலத்துல. அப்போ வந்து யூடியூப் வந்துன்றது பெருசா இல்லை. அப்போ வந்து என்னன்னா வந்து வெளிலேருந்து ஆளை கூட்டு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண வச்சு அதை வந்துட்டு யூடியூப்ல எப்பயாவது ஒரு வாட்டி அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தோம். ஆனா இந்த யூடியூபுக்கு வித்திட்ட ஆள் வந்து நீங்க தான் ஆக்சுவலா. நீங்க ஆரம்ப காலத்துல எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. இப்ப கூட வந்து குருவின் கேள்விகளும் சீடர்கள் குருவின் பதிலும் சீடர்களின் கேள்வியும் அந்த புக்குக்கு வந்துட்டு அட்டைப்படமே நான் அதை தான் வச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் வந்து மொபைல் வச்சு இருப்பீங்க. அப்போ நீங்கள் தான் வந்து இந்த யூடியூப்ல டெய்லி ரெகுலராக போடுறதுல வித்துட்ட ஆள் யாருன்னு கேட்டால் நான் உங்களை தான் வந்து காமிக்க முடியும். அந்த பெருமைக்கு உகந்தவரும் நீங்கள் தான். ஏன்னா உங்களால் தான் வந்து நிறைய பேர் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தாங்க ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற சேனல்கள் எல்லாம் உள்ளே வந்தாங்க, வீடியோ எடுத்தாங்க, இன்னும் பயங்கரமாக பிரபலம் ஆச்சு வெளிநாட்டுலலாம். பட் இதுக்கு மூலம் யாருன்னு கேட்டோம்னா அது நீங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சு. இல்லை மூலம் வந்து நான் சொல்ல முடியாது. ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து உண்மையை வந்து மறுக்கக்கூடாது, மறைக்கவும் கூடாது. வீடியோவுக்கு வித்திட்டவர் வந்து சக்திவேலு தான் ஆரம்பத்தில். சக்திவேலு, பாலா இவங்கதான் வந்து ஆரம்பத்துல பண்ணாங்க. ஆனா ஆரம்பத்துல பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய பணம் செலவாயிருக்கு. இல்ல அப்போ வந்துட்டு நம்ம கேமராமேனை வந்து நம்ம காசு வந்து வச்சு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆமா, நீங்க வந்துதான் வந்து மொபைல்லயே இதை எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஐயாட்ட நான் வந்து இடையில அந்த கிருஷ்ணமூர்த்தி சாமி கடையில தான் சந்திப்போம். சந்திக்கும் போது நான் சொல்லுவேன், ஐயா நம்ம இதை வந்து ஃப்ரீயாவே காசு தேவையில்லைங்கய்யா, நம்ம வந்து யூடியூப்ல போடலாங்க அப்படின்னா. அது எப்படியா காசு இல்லாம நீ போடுவ? காசு இல்லாம உனக்கு எது நடக்கும் இன்னைக்கு? ஐயாவுக்கு இதை பத்தி தெரியாது இல்லையா, யூடியூப் சமாச்சாரம்லாம் ஐயாவுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி பணம் செலவு பண்ணி தான் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி நினைச்சாரு, இல்லைங்கய்யா அது நம்ம செலவே பண்ணாம போடலாங்கய்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ உனக்கு போட தெரியுமா அப்படின்னாரு. நான் அப்படியே யோசிச்சேன், உனக்கு போட தெரிஞ்சா நீங்க போடு அப்படின்னாரு. எனக்கும் போட தெரியாது. அப்புறம் சில படிச்ச சொந்தக்காரங்களாம் சில பேரை வச்சு கேட்டு எப்படி போடுறது, எப்படி வந்து எடிட் பண்றது, எப்படி வந்து போடுறதுலாம் இதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து சேனல் ஓப்பன் பண்ண சொல்லி என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. சரிங்க உங்க பேரே நான் போட்டுறேங்கன்னு அவங்க ஓப்பன் பண்ணி கொடுத்தவங்க என் பேரே போட்டுட்டாங்க, சிவகுமார் அப்படின்னு சொல்லி என் பேரை போட்டுட்டாங்க. அப்ப அந்த பேர்லயே தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம அந்த ஒரு ஆசிரம பேர்ல வச்சு போகணுன்ற அது கூட எனக்கு தெரியல. இந்த பேர்லயே தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எடுத்தேன், அப்புறம் போட்டுட்டே வந்தேன். இப்படி போட்டுட்டே வரும்போது ஆரம்பத்துல அவ்வளவு ஓடல அது. அப்புறம் ஓடலன்னு ஒரு 2 மாசம் போட்டுட்டு விட்டுட்டேன். அவரும் சொல்லிட்டாரு, போடாதே எப்படியா போடவே இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் 2 மாசம் கழிச்சு திடீர்னு யூடியூப்ல போய் பார்க்கலாம் உள்ள போய் பார்த்தா ஒரு வீடியோவும் 40,000 50,000 ஓடி இருக்கு. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. அவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு. 50,000 பேர் 40,000 பேர் பார்த்து வச்சிருக்காங்க. அப்புறம் உடனே ஐயாவுக்கு போன் பண்ணி, அப்புறம் ஊர்ல இருந்தேன், ஐயாவுக்கு போன் பண்ணேன், ஐயா நம்ம போட்ட வீடியோ 40,000 பேர் 50,000 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு. அப்படியே சொல்றேன், அவ்வளவு பேர் பார்த்துட்டாங்களா, பரவாயில்லையே நல்ல விஷயமா இருக்கு, சரி அடுத்த மாசத்துல இருந்து மறுபடியும் எடுத்து போடு அப்படின்னாரு. அப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 மாசத்துல இந்த ஐயாவுடைய சமாதி ஃபங்க்ஷன் இது வந்துருச்சு, கும்பாபிஷேகம் அது வந்துருச்சு. அந்த நேரத்துலதான் இந்த சாய்திரம்மாவோட கொஞ்சம் தொடர்பு நமக்கு இருந்தது. அப்புறம் அவங்களுடைய தொடர்பு வந்து ஐயாவிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு சேனலுக்காரங்க இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம எடுக்கலாங்க. அதுவும் நீங்க தான் கூப்பிட்டு வந்தா அவரு? ஆமா, அவரையும் நம்ம தான் கூட்டிட்டு வந்தோம். அப்புறம் அவரை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் போயிட்டு அடுத்த மாசம் வந்து நாங்க கேள்வி பதிலாவே நாங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வரோம், ஐயாட்ட கேளுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஐயாட்ட கேட்டேன், இந்த மாதிரி கேள்வி பதிலோடயே வர்றாங்களா, ஏன் வந்து எடுக்கிறேன்னு சொல்றாங்க, வர சொல்லியா அப்படின்ட்டு. அவங்க வரும்போது அவங்களுக்கு இருந்தது வெறும் 1500 சப்ஸ்கிரைபர் தான். வெறும் 1500 சப்ஸ்கிரைபர்ல தான் வந்தாங்க. வந்து எடுத்தாங்க, வீடியோ போட்டாங்க, ஒரு வாரத்திலே கிளிக் ஆயிடுச்சு. ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15,000 20,000 30,000 போட ஆரம்பிச்சு. லட்சக்கணக்கில் கூட போயிருக்கு. அதுக்கப்புறம் அது லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்குல எல்லாம் வந்து போன வீடியோக்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஐயாவுடைய புகழ் வந்து, ஏன்னா தொழில் ரீதியா ஒரு வேலையை எப்பயுமே வந்து அதுதான் நம்ம இப்ப நான் செஞ்சேன்னா அது தொழில் ரீதியா செய்யலாம். எனக்கு தொழில் ரீதியா செய்யவும் தெரியாது. ஏதோ காணாங்கோனான்னு இப்படி ஏதோ ஒரு வேலையை செஞ்சோம், அது அப்படியே போயிட்டு இருந்தது. அவங்க வந்து தொழில் ரீதியா செஞ்சாங்க. தொழில் ரீதியா செய்யும் போது அதுக்கான கால்மீகத்துக்கு தேவையான கேள்விகள் அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஐயாவும் அற்புதமான பதில வந்து இந்த உலக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அது பெரிய அளவுல வந்து பிரபலியமாச்சு. அது பிரபலியமாச்சு அப்படின்றத விட ஐயாவுடைய அந்த கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு கருத்துக்கள். இன்னைக்கு கூட வந்து பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எப்படி பேசியிருக்காருங்க, எப்படிங்க இவரால் பேச முடியுது, என்ன காரணம், ஒன்றுமே புரியல, படிக்கலன்னு சொல்றாரு, எப்படி பேசுறாரு இவரு அப்படின்லாம் கேட்பாங்க எனக்கு.
அதுக்கு விளக்கம் சொல்லணும்னா அது தனி ட்ராக் அது. இல்லைங்க அது அவருங்க ஞானிங்க 10வது வசனம் திறந்துருச்சுங்க, இயற்கையா அவருக்கு வந்து அருள் புரிஞ்சுதுங்கன்னா அதை வந்து புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்கு. ஏன்னா இதுக்குள்ள வந்தாதான் அது புரியும். இந்த விஷயங்கள்லாம் இதுக்குள்ள வந்தாதான் புரியும். இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா பேசுறேன் அப்படின்னா பாடத்தால தான் பேசுறேன். எனக்கு பேசவும் தெரியாது. 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் இருக்க இடத்துல போய் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. தனியா பேச எனக்கு பயமா இருக்கும். எனக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் எனக்கு அதிகம். இயற்கையிலேயே கூச்ச சுபாவம் எனக்கு ரொம்ப அதிகம். ஆனா அப்படி இருந்த என்னைய வந்து பேச வச்சது யாருன்னா குரு தான் பேச வச்சாரு. இப்போ நிறைய பேர் வந்து நல்ல பாடம் பண்றவங்கள கேட்டோம்னா, அதுவும் பழைய ஆளுங்க, நம்மள மாதிரி பழைய ஆளுங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் கேட்கும் பொழுது 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று ஐயாவுடைய அருள், 2வது இந்த பாடம். இந்த 2 தான். அதாவது இங்க வர்றதுக்கு முன்னாடி அப்புறம் வாழ்க்கையே வந்து வேற மாதிரி புரட்டி போட்டுடுது சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப உங்களுடைய அனுபவம் இங்க வர்றதுக்கு முன்னாடியும் இங்க வந்ததுக்கு அப்புறமாவும், ஏன்னா நீங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தான் நீங்க நிறைய இடத்துல போயிட்டு வந்து உபதேசம் வாங்கியிருக்கீங்க, இல்லை வந்து அந்த பயிற்சி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஏன்னா இது முதல்ல இல்லை. பட் இங்க வந்துட்டு நீங்க வந்து வேற எங்கேயுமே போல. இப்போ பழைய சீடர்கள் பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு அப்புறம் ஐயா கூட பழகிட்டு இங்க உபதேசம் வாங்கி தீவிரமா பயிற்சி பண்ண அப்புறம் வேற எங்கேயுமே போனதில்லை. கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னா அவர் பாக்கெட் நிறைய பணத்தை போட்டு விட்டுறாரு. அதாவது அருள் அப்படின்ற பணத்தை போட்டுறாரு. கொஞ்சமா போட்டாருன்னா 10 இன்னொரு இடத்துக்கு போகலாம். புரியுதுங்களா? கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு போடுறாங்கன்னா ஏதோ அரையும் குறையுமா போட்டாங்கன்னா 10வது, அப்ப இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி ஆயிடுதுங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஐயாட்ட அப்படி கிடையாது. பல விதமான நீங்க இந்த உலகம் முழுக்க சுத்தி எத்தனை உபதேசம், எத்தனை குருமாட்ட வாங்கினீங்களா அத்தனை உபதேசம் ஐயா வச்சிருக்காருங்க. அவ்வளவு உபதேசம் வச்சிருக்காருங்க. ஒண்ணு இல்லையா அடுத்து, இது இல்லையா அடுத்து, இது இல்லையா அடுத்து, அடுத்து எதுலையாவது ஒரு எந்த உபதேசத்துலயாவது அவன் வந்து தேறிடுவான் அப்படின்னு அடுத்து ஸ்டெப்பா கொடுத்து கடைசியா இந்த மௌனம் அப்படின்ற ஒரு உபதேசத்தை வந்து ஐயா கொடுத்துருக்காரு. இந்த மௌன உபதேசம் தான் குருகிட்ட வாங்குற உபதேசமே. ஒரு குரு சீடன் பரிமாறிக்கிறது எது பரிமாறிக்கிறாங்கன்னா இந்த மௌனம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் குரு வந்து சீடனுக்கு பரிமாறுறாரு. அதுக்கு முன்னாடி கொடுக்கறதுலாம் உபதேசம் கிடையாது, பயிற்சி தான். அந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான். இந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்க குருமார்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மௌனத்தை யாரும் கொடுக்கறது கிடையாது. அப்ப இந்த மௌனம் தான் வந்து ஒரு மனுஷனை வந்து தன்னை யாருன்னு உணர வைக்குது. தன்னை யாருன்னு உணர்ந்தாதான் கடவுள் யாருன்னு உணர்ந்துக்க முடியும். ஏன்னா தானும் கடவுளும் அங்க ஒன்னாதான் இருக்கு, ரெண்டுமே ஒன்னா இருக்குது அங்க. அப்ப இது அது ரெண்டுமே ஒன்னாயிடுது. அப்ப இதுவும் அதுவும் ஒன்னாகிறதுக்கு உண்டான ஒரு உபதேசம் எதுன்னா அந்த மௌனம் தான். இது அஜபா மந்திரம், அஜபா உபதேசம்லாம் முன்னாடி பேர் வச்சிருக்காங்க. அசபை அறிந்துள்ளே அலலல நோக்கி இசையாது மண்ணில் பிறப்புன்னு அவையார் சொல்லுவாங்க. இந்த அசபா அப்படின்ற ஒரு தன்மையைத்தான் மௌனம் அப்படின்னு பின்னாடி தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்ப இந்த மௌனம் தான் வந்து தன்னை உணர்ற ஒரு மந்திரமாகவும் தன்னை உணர்ற ஒரு உபதேசமாகவும் இருக்கிறதால இங்க வந்து இந்த நம்ம ஐயாட்ட வந்து இந்த உபதேசம் வாங்கிட்டாங்கன்னா வாங்கினா மட்டும் போதாது. எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரம் பேர் மௌனம் வாங்கியிருக்காங்க இங்க. ஆனா யாருமே பாடம் பண்ணல, பல பேர் பாடம் பண்றது கிடையாது. ஆனா மற்ற பாடங்களை விட இந்த மௌனத்தை பண்ணினா மட்டும்தான் இந்த இடத்துல நின்றுடுவாங்க. மௌனத்தை பண்ணிட்டாங்கன்னா இதை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா மௌனத்தோடைய தன்மையை, மௌனத்தோடைய அந்த ருசிய, மௌனத்துடைய தரிசனத்தை அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுக்கு வேற இடத்துக்கு போனாங்க தேவையில்லையே. இப்போ நீங்க வந்து ஐயாவை பார்த்தீங்க, அறிமுகப்படுத்தினாங்க, நீங்க வந்தீங்க, உபதேசம் வாங்கிக்கினீங்க, அப்புறமா யூடியூப்ல வந்து போட ஆரம்பிச்சிங்க, ஐயா கிட்ட கேட்டுட்டு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு காலத்துக்கு அப்புறம் ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமா போயிட்டு வந்து டெய்லி ஐயா வீட்டுக்கு போக முடியாதுன்ற சூழ்நிலைக்கு வந்து நீங்க வந்து ஆத்மாத்மா ஐயா கிட்ட வந்து உங்களை நீங்க அர்ப்பணிச்சுக்கினீங்க. கரெக்டுங்களா? ஐயா வந்து காந்த மாதிரி அப்படி இழுத்துட்டாரு. எப்படி உங்களுக்கு அந்த உணர்வு வந்தது? அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இயற்கையிலேயே வந்து எனக்கு அதான் சில விஷயங்கள் இயல்பாவே அமையும். அப்படி அமைஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா வந்து நான் குருவை வந்து தேடிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த குரு எங்க இருந்தாருன்னு கடைசியில பார்த்தா அயனாவரத்துல தான் இருந்தாரு, பக்கத்துலயே. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எனக்கு அது வரைக்கும் இங்க வந்துதான் தெரியும். எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆசிரமத்துக்கு, அது வரைக்கும் அவரும் சொல்லல, கிருஷ்ணமூர்த்தியும் சொல்லல,
ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயா அயனாவரத்துல தான் இருக்காரு. அயனாவரத்துல தான் இருக்காரு, பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் ஐயா அயனாவரத்துல இருந்ததால அடிக்கடி சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் இந்த சாய் திரும்ப கூட்டிட்டு வந்து உங்களை எல்லாம் வந்து கேள்வி பதில், அந்த கேள்வி பதில் செக்ஷன்ல நானும் இருந்தேன், ஆரம்பத்துல இருந்தேன். அந்த கேள்வி எல்லாம் எனக்கு அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் நான் படிச்சு பார்ப்பேன். படிச்சு பார்த்துட்டு ஐயாவுக்கு அனுப்புறேன். ஐயாவிட்ட கேட்டா கேள்வியெல்லாம் நீயே படிச்சு நீயே வச்சுக்க அப்படிம்பாரு. அது ஒரு அற்புதம் இல்ல? ஐயா எந்த கேள்வியும் முன்னாடி கேட்க மாட்டாரு. 40 கேள்வி எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படிம்பாரு. 40 கேள்வியா? அப்படியா, என்னென்ன கேள்வி அப்படிம்பாரு. இந்த படிக்கிறீங்க, ஆனா படிக்காத நீயே வச்சுக்காத, நீயே படி, அதுல எதனாவது மிஸ்டேக் எதனா திருத்தினா நீயே திருத்தி அவங்கள்ட்ட சொல்லிடு அப்படிம்பாரு. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இந்த கேள்வியெல்லாம் தவிர்த்திருங்க அப்படின்னு சொல்லுவேன். சில கேள்விகள் வந்து இந்த மாதிரி கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். சில விஷயங்கள் அவங்களே சிறப்பா வந்து அதுல ஒரு பெரிய டீம் இருந்தாங்க. அவங்க கேள்வி ரெடி பண்றதுக்குன்னே ஒரு டீம் இருந்தாங்க. அவங்க அற்புதமான கேள்விகள் அவங்க எடுத்துட்டு வந்து கேட்டாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா, ஐயாவோட அந்த பழகுற வாய்ப்பு எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து பெரிய அதான் சொன்னேன்ல ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு பெரிய தாகம் இருந்தது. ஒரு குரு அப்படின்னா எப்படின்னா, இந்த புதுசா அந்த கல்யாணம் பண்ணனா அந்த அந்த மனைவியே சுத்தி திருவான் பாருங்க ஒரு ஆம்பளை. அந்த மாதிரி எனக்கு ஒரு புதுசா ஒரு குரு கிடைச்சிட்ட உடனே எனக்கு எதுவுமே எனக்கு ஞாபகம் வரல. பொண்டாட்டி ஞாபகம் வரல, தொழில் ஞாபகம் வரல, எதுவுமே எந்த நேரமும் எனக்கு குரு ஞாபகமாவே இருக்கும். எனக்கு எப்படா அவரை பார்ப்போம், எப்ப அவர்கிட்ட பேசுவோம், அப்படியே இருக்கும். இப்படி இருந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, நான் காலையில கடையை திறந்து கடையை கூட்டிக்கிட்டே இருக்கிறேன். கூட்டிக்கிட்டு இப்படி பார்த்தா ஒரு கால் தெரியுது. இப்படி நிமிர்ந்து பார்த்தா ஐயா நிக்கிறாரு. இது எப்பன்னா நான் உபதேசம் வாங்கி ஒரு 1.5 மாசத்துல ஐயா அயனாவரத்துல தான் இருக்காரு. அது பக்கத்து கடைக்கு ஜெராக்ஸ் போடுறதுக்காக வந்திருக்காரு. அந்த 2வது பாடம் இருக்கு இல்லைங்களா, அந்த 2வது பாடம் ஆதார பாடம், அதுக்கு டிராயிங் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு அதை வந்து ஜெராக்ஸ் போட்டு ஒரு சிலருக்கு அப்ப கொடுப்பாரு ஆரம்பத்துல. அது போடுறதுக்கு வந்திருக்காரு. வந்தது இப்படி எட்டி பார்த்துருக்காரு. நான் இவன் இங்கதான் இருக்கானா அப்படின்ட்டு வந்து இங்க வந்து நின்றுட்டாரு. ஐயாவுக்கு என்னன்னா, 2வது ஈகோன்றது ஒரு துளி கூட இருக்காரு. அடா நம்மளோட இவன் கீழே தானே இருக்கான், சாதாரண நிலையில தானே இருக்கான், இவனா போய் நம்ம எப்படி பாக்குறது அப்படிலாம் அவர் நினைக்கவே மாட்டாரு. கடைசி வரைக்கும் அவர் அப்படித்தான் இருந்தாரு. அப்பெல்லாம் வந்து ஐயா வந்து ஆசிரமத்தை நடத்துறதுக்கே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஐயா அப்ப எப்படி நம்ம கிட்ட பழகினாரோ அதே மாதிரி கடைசியில கோடியா அவருக்கு கையில பணம் இருந்த போது கூட அப்படியே தான் இருந்தாரு. பெரும் பணக்காரர்களை சேர்க்க மாட்டாரு, அதிகமா அவங்கள்ட்ட பேச மாட்டாரு, அதிகமா உறவாட மாட்டாரு, உறவு வச்சுக்க மாட்டாரு. என்ன ஆசீர்வாதம் பண்றியா, சரி ஆசீர்வாதம் போயிட்டாரு. நம்மள மாதிரி ஆட்களோட தான் நெருங்கிய தொடர்பு வச்சிருப்பாரு. அது அந்த விதத்துல எல்லாம் ஐயா வந்து நம்ம வந்து இது பண்ணவே சொல்லவே முடியாது. ஐயாவுடைய அந்த நெருக்கம், ஐயாவுடைய அந்த இணக்கம் வந்து எப்படி கிடைச்சதுன்னா, கொஞ்சம் பாடத்துல கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் தீவிரம் காட்டணும். ஒரு குரு வந்து எப்பயுமே ஒரு சீடனை வந்து எப்படி பாக்குறாரு, எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு, நம்ம பக்கத்திலே இருக்கிறான்றதுக்காகலாம் சேர்க்க மாட்டாரு. அது ஒரு காரணம் கிடையாது. நான் சொன்னது மாதிரி நான் பக்கத்திலே இருந்தாருங்க நான் சேர்ந்துக்கிட்டேங்க அப்படிலாம் கிடையாது. பக்கத்துல எத்தனையோ சீடர்கள் இருந்தாங்க. ஆனா எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாரானா எல்லாரையும் சேர்த்துக்கல. நம்ம பாடத்துல கொஞ்சம் தீவிரமா இருந்தாலும், பாடத்துல ஈடுபாடு காட்டினதாலையும், பாடத்துல ஈடுபாடு காட்டுறது மட்டும் இல்ல, கேள்விகள் வந்து அவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். இது என்னங்கய்யா, அது என்னங்கய்யா, இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், பாடல்களை பத்தி எடுத்து போய் காட்டுறது. அவர் சித்தர் பாடல்களா சொன்னார்னா நான் மாணிக்கவாசகர் பாடலை எடுத்து போய் காட்டுவேன், அருணகிரிநாதருடைய பாடலை எடுத்துட்டு போய் காட்டுவேன். இது என்னங்க, இதுல யோகம் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, இது என்னங்க அப்படின்னு கேட்டேன். அப்படியே படிச்சு பாப்பா, ராமையா அதுலயும் யோகம் இருக்கு அப்படின்பாரு. அவரு கேள்வி கேட்டா ரொம்ப பிடிக்கும் ஐயாக்கு. ஆமா ஆமா ஆமா, சித்தர்கள் பாடல்கள் கேள்வி கேட்டா ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட இதை பத்தி நிறைய ஆர்கியூ பண்றவங்கள ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல ஒரு சுவையான சம்பவம் ஒரு முறை நான் வந்து என்னன்னா, ஐயாட்ட கேட்டுக்கிட்டேன், ஐயா நீங்க மாணிக்கவாசகரை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, மாணிக்கவாசகரை பத்தி கொஞ்சம் பேசணுங்க அப்படின்னு. அப்போ ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம். சரின்னு சொல்லிட்டு, என்னையா மாணிக்கவாசகர்லாம் அவங்க கொஞ்சம் அதிகமா பக்தி தானே அவங்க வந்து இருக்குது. அவர்களுக்கு வந்து சித்தர் பாடல்கள்லாம் நிறைய யோகம் இருக்குதுயா, யோகத்தை பத்தி நம்ம நிறைய பேசலாம். மாணிக்கவாசகருடைய பாடல்கள் அதிக பக்தி இருக்கும், யோகம் வந்து எங்கேயோ ஒண்ணுதான் இருக்கும், நம்ம அதை வந்து குறிப்பிட்டு பேசுறது கொஞ்சம் கடினம்யா அப்படின்னாரு. உடனே என்ன பண்ண, ஒரு 2 நாளையில ஒரு பாட்டு எடுத்துட்டு போயிட்டேன். இந்த பாட்டை பாருங்க அப்படின்னு. என்ன பாட்டு? அந்த பாட்டு என்னன்னா, அருளுடை சுடரே, அளித்ததோர் கனியே, பெருந்திரள் அருந்தவ கரசே, பொருளுடை கலையே, புகழ்ச்சியை கடந்த போகமே, யோகத்தின் பொழிவே,
தெளிரெடுத்தடியார் சிந்தையில் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருவிடத்துள்ளே சிக்கன பிடித்தேன் எங்களும் தருள்வதி நீயேன்னு சொல்லி அந்த பாடல். அதுல அந்த அருளுடை சுடரே அழித்ததோர் கனியே பெருந்திரள் அருந்தவ கரசே பொருளுடை கலையே அப்படின்னு வருதுங்க. பொருளுடை கலையே, பொருள்னா என்னது ஐயா என்ன சொல்லியிருக்காரு, பொருள்னா விந்து அப்படின்றது. அந்த விந்தை வச்சுதான் அந்த கலையை நம்ம வந்து எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிச்சிருக்கேன். அப்ப இது பாருங்க, அதுல யோகம் இருக்கு, ஆமையா இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் ஒரு பாட்டை சொன்னார். இப்படி எல்லாம் இப்ப அவர்கிட்ட பேசும்போது அருணகிரிநாதருடைய பாடல்கள் அந்த முத்தை திருப்பதி திருநை பாடல்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில சூட்சமங்கள் எல்லாம் வந்து கேட்கும்போது நம்ம அதாவது அவர்கிட்ட எப்படி கேட்கணும்னா, 19 எடுத்துட்டு போய் ஒரு பாட்டை கேட்டோம்னா கோவம் வரும் அவருக்கு. அதுல பொருளும் சொல்லணும், நம்ம பொருள் சொல்லி இது சரியான்னு கேட்கணும். உனக்கு என்ன புரிஞ்சதை சொல்லுன்னு கேட்பாரு. அதுக்கு பொருள் சொல்லணும். அதுக்கு பொருள் சொன்னோம்னா அதுல ஆல்ட்ரேஷன் பண்ணுவாரு அத. ஆனா அவர் பண்ற அவர் கொடுக்குற அந்த விளக்கம், அதாவது நம்மலாம் வந்து ஒரு பாடலுக்கு ரெண்டு அர்த்தத்தை நம்மளால எடுக்க முடியும். அதாவது ஒரு பாடல் பாடுறாங்கன்னா வெளி சார்ந்த ஒரு அர்த்தமும் அதுல வரும், யோகம் சார்ந்த உள் சார்ந்த ஒரு அர்த்தமும் வரும். இந்த ரெண்டு தான் நம்மளால பிரிக்க முடியும். ஆனா ஐயா 4ஆ பிரிப்பாரு. அந்த ஆற்றல் அவர்கிட்ட வந்து இது யாருக்குமே இல்லாத ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் உண்டு. அவர் சொல்ற அந்த பாடல் விளக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா எந்த புத்தகத்திலயுமே இருக்காது. ஆனா அவர் சொல்றதா சரியா இருக்கும். எப்படி சரியா இருக்கும்னா, பாடத்தை முழுமையா அனுபவிச்சாதான் அது புரியும். பாடத்தை நம்ம முழுமையா அனுபவிச்சாதான் அவர் சொல்ற விளக்கம் நமக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். நீங்க அதே விளக்கங்களை வந்து புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். சம்பந்தமே இல்லாத விளக்கங்கள் எழுதி வச்சிருப்பாங்க, நமக்கு புரியவும் புரியாது. அப்ப இந்த பாடல்கள்லாம் விளக்கம் சொல்லணும்னா அனுபவம் இல்லாம விளக்கம் சொல்ல முடியாது. அப்ப இந்த வகையில தான் ஐயாவோட கொஞ்சம் நெருக்கமாச்சு.